மிக்க நன்றி மிஸ்டர் ராமராவ். இவர் இவ்வளோ பேசினதற்கு காரணமே நங்கநல்லூரில் வசிக்கும் அனைவருக்கும் இவரை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்திருக்கும். இவர் எந்த விஷயமானாலும் சரி, மூத்த குடிமக்கள் மட்டுமல்ல, எந்த குடிமக்களுக்கும் இவர் முதலில் நிற்பார். இவரோட வயது 84. ஆனாலும் இவர் இன்னும் 17 வயது இளைஞனைப் போல நமது நங்கநல்லூர் ஏரியாவும் மற்ற ஏரியாவிலும் இவர் நமது சிறப்பாக சேவை செய்து வருகின்றார். அதற்காக மிகுந்த கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க, அதை ரெகனைஸ் பண்ணி பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு விதிகள் என்று ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் மிஸ்டர் ராமராவும் ஒரு மெம்பராக சேர்ந்திருக்காங்க. ஸோ பெரிய கரகோஷம் கொடுப்போம், அது பெரிய விஷயம் அது. ஸோ இவரோட லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு அவருடைய எல்லாமே அவருக்கு அந்த ஃபாரமில் கொடுக்க முடியும். அதுக்காக அவருக்கு பரத்த கலவலி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த வழியில் இவர் அரசு மருத்துவமனையில் பிறந்து, அரசு பள்ளியில் படித்து, அரசு கல்லூரியில் பட்டம் படித்து, அரசு பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படித்து, அரசு தமிழ் பல்கலைக்கழகத்தில் PhD வாங்கி சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகத்தோடு பிறப்பான், சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான் என இவை இரண்டுமே இவர் நிரூபித்திருக்கின்றார். நாசிக், காஷ்மீர், புனே இந்த இடங்களில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இவர் தங்கப்பதக்கத்தை வெல்லுகிறார். முதல் மிக உயரிய விருதான ஜனாதிபதி விருது முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து இவர் வாங்கியுள்ளார். இது அவருடைய வீர தீர செயல்களுக்காக அவர் கொடுத்தது. இவரை ஃபிட்னஸ் ஃப்ரீக் போலீஸ் ஆஃபீஸர் என்று அவர் அன்போடு தான் அழைப்பார்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவர் பணியில் ஜாயின் பண்ணும்போது அவரோட மெஷர்மெண்ட் என்ன இருந்ததோ, ரிட்டையர்மெண்ட் பணி ஓய்வு பெறும்போதும் அதே மெஷர்மெண்ட்டாக இருந்திருக்கு அவருக்கு. இவர் புக்ஸை அவ்வளோ படிச்சிருக்கார், நிறையா படிச்சிருக்கார் புக்கு. அதனால் என்ன இது அப்படின்னா, 2500 கூட்டத்துக்கு மேலே பேசியிருக்கார். 20 லட்சம் மாணவர்களுக்கு பெற்றோர்களை நேரில் சந்தித்து சிறந்த சொற்பொழிவுகள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஊக்கமளித்திருக்கின்றார். இவர் சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் பட்டம் பெற்று 100 நாட்களில் 81 கூட்டங்களில் பேசி உலக சாதனை புரிந்துள்ளார். இதுவரை 10 மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்டது, பாராட்டப்பட்டது. 2 முன்னாள் முதலமைச்சர்கள் மாண்புமிகு கருணாநிதி அவர்களை பற்றியும் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா பற்றியும் தனியார் தொலைக்காட்சியில் இவர்களை கேள்வி கேட்டார்கள். அப்போ கேட்ட கேள்விக்கு எக்ஸ்டம்போவாக கொடுத்த பதிலுக்கு 10 மில்லியன் மக்களால் பாராட்டப்பட்டது. இது பெரிய விஷயம் இது. அப்புறம் பணி நிறைவுக்கு பிறகு அவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களால் ஒரு மருத்துவமனையை அமைத்து பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்து வருகிறார். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற திருவள்ளுவர் வாக்கிற்கு இணங்க இவர் சராசரிகளும் சக்கரவர்த்தி ஆகலாம் என்று முன்மாதிரியாக வாழ்ந்து வருகின்றார். இவரை பற்றி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புகழ்ந்து கூறிய சொல்லை சொல்லி இவரை சிறப்புரையாற்ற மிக பணிவுடன் அழைக்கின்றேன். மிஸ்டர் கலைமூர்த்தி, I know you are a very good police officer, but only today I came to know that you are a very good orator. ஸோ எங்களுடைய சிறப்பு விருந்தினர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் கலைமூர்த்தி அவர்களை மிக பணிவோடு பேச அழைக்கின்றோம். டாக்டர் கலைமூர்த்தி அவர்களுக்கு நமது நங்கநல்லூரைச் சேர்ந்த கேப்டன் செல்வராஜ் அவர்கள் மரியாதை அளித்து பொன்னாடை போற்றி அவரை கௌரவிப்பார். அவர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர். அவர் அந்த முறையிலேயே அவருக்கு மரியாதை அளிக்க விரும்புகின்றார். அமுதான தமிழே நீ வாழி.
என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு இந்த விழாவிற்கு என்னை தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைத்து இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நண்பர் ராமராவ் அவர்களே, அடக்கம் அமருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் என்பதற்கிணங்க அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற செயலாளர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களே, ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்களாக இந்த அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூர் அறிவு என்பதற்கிணங்க கற்று தெளிந்து எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற இருக்கின்ற டாக்டர் கங்காதரன், டாக்டர் பஞ்சாபகேசன் ஆகியோரே, என் மீது அளவற்ற அன்பின் காரணமாக என்னுடைய உரையை கேட்க வேண்டும் என்று வந்தோம் என்று வழிநெடுக சொல்லிக் கொண்டிருக்கும் போது இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னை அழைத்து இந்த முதியோர் தின விழாவிலே சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேடி சோறு நிதந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி. அது மாதிரிலாம் விழுந்துட மாட்டேன். எத்தனை வயசானாலும் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அட்லீஸ்ட் இந்த முதியவர்களுக்காகவாவது போராடிட்டு தாண்டா போவோம் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டு அதில் பங்கேற்று இங்கே இருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மனமாற கடமைப்பட்டிருக்கின்றேன். தயவுசெய்து எல்லாரும் செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். நான் காவல்துறை அதிகாரி. நிச்சயமாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்ற ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். வயதான பிறகு ஏதோ பிறந்து விட்டோம், இருக்கின்ற நாட்களை வாழ்ந்து விட்டு போவோம் என்று வாழ்க்கையிலே அலுப்பு தட்டி வாழ்க்கையை எதிர்கொள்பவர்கள் சிலர் உண்டு. அவர்கள் வாழ யோசிப்பவர்கள். வயதான பிறகும் புதிய புதிய பரிமாணங்களை உண்டாக்கி கொண்டு வாழ்க்கையிலே சுறுசுறுப்பாக இந்த சமுதாயத்திலே இனி ஒரு முறை பிறக்கப் போவதில்லை என்று வாழ்பவர்களும் உண்டு. அவர்கள் வாழ்வை நேசிப்பவர்கள். அருமை நண்பர்களே, நேசிப்பவர்களிடமே நெருக்கம் காட்டுகிறது இந்த வாழ்க்கை என்பதை முதலில் தயவு செய்து அத்துணை பேரும் தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே மற்றொன்றை பதிவு செய்கின்றேன். வாழத் தெரிந்த மனிதனுக்கு வயதாவதென்பதெல்லாம் வெறும் வதந்தியே. இதை யார் எழுதி போட்டிருக்கா தெரியுமா? முரளிதரன், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் உள்ள என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர். அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவன்கிட்ட போனதில்லை, அவர்கிட்ட போனதில்லை இது வரைக்கும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. உள்ள நுழைஞ்சவனு எழுதி போட்டிருப்பார். இது எதற்காக இந்த இடத்துல சொல்கின்றேன் என்றால், யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐநா சபையில் வாசலில் எழுதி போட்டிருக்குன்னு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது கொஞ்சம் படித்தவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தாண்டான்னு. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள முழு பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஏன் இந்த இடத்துல இதை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன்னா, வயதானவர்களுக்காகவே இதை சொல்லுகிறேன். அந்த பாட்டில் கணியன் பூங்குன்றனா 2500 ஆண்டுகளுக்கு முன் அந்த பாட்டை எழுதி ஒரே பாட்டில் உலக புகழ் பெற்றுட்டார். யாதும் ஊரே யாவரும் கேளிர். பின்னாடி உரைய சொல்கிறேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதியது அன்றே, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இலவே, முனிவின் இன்னாதென்பதும் இலவே, மின்னொடு வானம் தன்துளி தலையே, கல் பொருது இறங்கும் மல்லர் பேராற்று நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆறுயிர் முறைவழிப்படுவோம் என்பது முறையோர் திறவோர் காட்சியின் தெளிந்தன மாதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இது ஃபுல் பாட்டு. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, உலகம் பூரா என் ஊர் தான், உலக மக்கள் எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான்.
எனக்கு வர்ற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு வர்ற மனக்கவலைகளுக்கும் சில நாட்கள் கழித்து அந்த மனக்கவலைகள் தீர்ந்து போவதற்கும் காரணம் என்னுடைய மனமே. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, சாதல்ங்கிறது புதியது இல்லை. நான் தான் பெரிய ஆள், பயங்கரமாக வாழ்கிறேன் அப்படின்னு மகிழ்ந்து இருந்துடாத. அதனால முனிவன் இன்னாது என்பதும் இளமை. அதனால வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிடாத. எப்படி வானத்திலிருந்து ஒரு பெரிய மின்னல் மின்னி இடி இடித்து நெருப்பு கங்கா கீழே வந்து இடி விழுவுது இல்லையா, அதுவும் குளிர்ந்த மழையும் ஒரே மேகத்திலிருந்து வருதோ, அது மாதிரி இந்த வாழ்க்கை இன்ப துன்பம் இரண்டும் முழுமையாக நிறைந்தது. இதில் எப்படி வந்து ஒரு படகு நீர்வழிப்படுவோம் புனை போல் அப்படின்னா ஒரு தெப்பம் எப்படி நீரில் போகுதோ அது மாதிரி தான் மிகப்பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய கல்லை கூட நயகரா நீர்வீழ்ச்சி மாதிரி மேலேருந்து விழுந்தா அதையும் புரட்டி கொண்டுட்டு போகுது இல்லையா, எல்லாம் போய் கடலில் கறக்குது இல்லையா. அதை மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் எல்லாரும் போய் சேர்ற இடம் ஒன்று தான்டா. அதனால் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே. ரொம்ப பெரிய ஆள்னு பார்த்து நம்ம வேந்து நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. வயதானதுக்கு அப்புறமாவது நமக்கு இந்த புரிதல் வேண்டும். டை எம்டி அப்படின்னு ஒரு புத்தகம், எல்லாம் படித்தவங்களாக இருக்கிறதுனால எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு மகிழ்வோடும் நிகழ்வோடும் நின்று கொண்டிருக்கின்றேன். என்ன காரணம்னா, நான் தினம் வந்து கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இளைஞர்கள்ட்டே நிற்கிறவன். இன்றைக்கு காலையில் ஃபிஜி குளோபல் ஸ்கூலில் 5000 பேருக்கு பேசிட்டு உங்கள் முன்னாடி நின்று மாலையில் நிற்கிறேன். அவர் பேசும்போது அங்கே தான் இருந்தார். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் பேசுகிறதுக்கு காரணம் உண்டு. டை எம்டின்னு ஒரு புத்தகம், அதனுடைய ஆசிரியர் பேர் வந்து டாக்டர் டாட் ஹென்றி. காரணத்தோடு இந்த பதிவு. அவர் சொல்கிறாரு, வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எதுன்னு இது மாதிரி முதியவர்கள் பெரியவர்கள் இருக்கிற ரொம்ப இன்டலெக்சுவல் க்ரௌடில் கேட்குறாரு. ஒருத்தன் எந்திரிச்சு சொல்கிறான், அந்த மேன்ஹாட்டன் இன் நியூயார்க் USA. Twin Tower is there. Culturally, financially, commercially, it is a very big place. That is why we used to call it as Big Apple. பின் லேடன் கூட வந்து அவன் பெரிய பெண்டகம் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிக்கலை. அமெரிக்காவை நிலைகுலைய செய்யணும்னு அவன் நினைக்கும் போது ட்வின் டவர் தான் அடித்தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் அடுத்தடுத்த விமானம் போய் மற்றதில் அடிச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அதுதான் விலை மதிக்க முடியாத இடம் உலகத்தில்ங்கிறான். ஹி செட் நோ. அடுத்தது ஒரு பெண் எழுந்து இப்போ தங்கத்தை விலை எப்படி ஏறி இறங்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உலகத்தில் கிடைக்கிற தங்கத்தில் சவுத் ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸில் 20% தங்கம் ஒரு இடத்துலேருந்து கிடைக்குதுங்கிறதுனால அதுதாங்கிறாங்க. அதே இல்லைன்னுறான். இன்னொருத்த எந்திரிச்சு UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸுங்கிறான். தோன்ற இடத்துலலாம் கச்சா என்ன கிடைக்குதுன்னு அதே இல்லைன்னுறான். பின்ன எதுதான் சொல்கிறான்னு கேட்குறான். அதுக்கு டாட் ஹென்றி சொல்கிறாரு, த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரேவ் யார்டு. சுடுகாடுங்கிறார். எல்லாரும் ஏன்டா அதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி வேந்து இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நினைக்கும் போது அவர் சொல்கிறாரு, இப்போ வந்து இதை எரிகிறதே, பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிச்சு உலகத்தை ஒளிமயமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து உலகத்தையே ஒளிமயமாக மாற்றிவிட்டு இறந்து போயிட்டார். ஸ்டீவ் ஜாப் உலகத்தை உள்ளங்கைகளை கொண்டு வரணும்னு ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டார். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதணும்னு நினச்சார். மகாத்மா காந்தி சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சார். இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ நம்மளை மாதிரி இதை விட அறிவு இப்போ செஞ்சுட்டு போனாங்கல்ல, அவங்கள விட அறிவு, அவங்கள விட ஆற்றல், அவங்கள விட திறமை, வாய்ப்பு, வசதி உள்ள பல பேர் தான் என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதை செய்யாமலே செத்து போனவன்லாம் சுடுகாட்டில் தூங்குறானா, அவனோட அந்த விலை மதிக்க முடியாத திறமை, அறிவு, ஆற்றல் எல்லாம் அவனோட சேர்ந்து சுடுகாட்டில் தூங்குதான். அடுத்து சொல்கிறதா உங்களுக்கு மெசேஜ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் கோ டு யுவர் கிரேவ் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைட் யூ, சூஸ் டு டை எம்டின்னா. உன்ட்ட இருக்கிற திறமையெல்லாம் கொண்டு சுடுகாட்டுக்கு போவதரா, இங்கேயே சொல்லிட்டு செஞ்சுட்டு சேர்த்து போடாங்கிறான். இது நீங்கள் மகாபாரதம் எத்தனை பேர் படிப்பீங்கன்னு தெரியல. மகாபாரதத்தில் உத்தவ கீதைன்னு ஒன்று இருக்குது. உத்தவர் என்ன பண்ணுவார், கிருஷ்ணருடைய கூட இருக்கிறவர். இது வந்து புராணங்களுக்கு அப்பாற்பட்டு நல்ல செய்திங்கிறதுனால சொல்கிறேன். டை எம்டி அவரும் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன கிருஷ்ணா, மகாபாரத போரெல்லாம் முடிச்சிட்ட, வைகுண்டம் போகிறதா முடிவு பண்ணிட்ட
அப்படின்னு இவன் கண்டுபிடிச்சிட்டானே கூடவே இருந்த அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஆமாம் அப்படிங்கிறார். நீ பாட்டுக்கு போனால் என்ன அர்த்தம், எங்களுக்கெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு போ அப்படிங்கிறார். அப்போ அவர் ஸ்டைலில் கேட்குறாரு கிருஷ்ணர், என்ன வேணும்னு கேளு சொல்கிறேங்கிறார். இவர் கேட்குறாரு கா தக்ஷிணாங்கிறார். கா தக்ஷிணான்னா அந்த உலகத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார் ஞானோபதேசிகா, உன்னுடைய ஞானத்தை கொடுத்துட்டு போடா, எடுத்துக்கிட்டே போயிடாது சுடுகாட்டுக்குன்னு அவரும் சொல்கிறார். இப்போ பாரதி என்ன சொல்கிறாரு, அதே சொல்கிறார். எல்லாருமே உன்கிட்ட இருக்கிற திறமை, உன்கிட்ட இருக்கிற அறிவு, முதியவர்கள்ட்ட இருக்கிற அனுபவம் அத்தனையும் போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போங்க, எடுத்துகிட்டு போகாதீங்க. இப்போ நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். ஐ see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. But all of us have something special. Some best experience with you. Something special. Do you know what makes you special? When you find it out, you are successful. உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத இந்த அனுபவத்துக்கு அப்புறம் இந்த வயசில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போவே முதியவர்களுடைய வாழ்க்கை வேறு லெவல் ஆகிடுது. இப்போ சொன்னார், அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும், எல்லா கலெக்டரும் எல்லா எஸ்பியும் உட்காந்துருப்போம். இப்போ கூட வந்தோன்னே ஒருத்தர் கேட்டார், எப்படி சார் காவல்துறையிலேருந்து பேசுகிற துறைக்கு மைக்குக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டதுனாலே இப்போ இவர் என்னை வந்து மேடம் ஜெயலலிதாவை என்னை ஞாபகப்படுத்தினாலே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு தடவை இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஒரு 10 பேர் தான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ கலெக்டர் அவ்வளோ எஸ்பியும் உட்காந்துருப்போம். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் எந்திரிச்சு பேசினேன், இங்கிலீஷில் பேசினேன். 7 நிமிஷம் தான் பேசணும் அந்த டைம் படி. நான் 7 நிமிஷம் பேசிட்டு உட்கார்ந்தேன். அப்போ சொன்னாங்க, அவர் சொன்னதை சொன்னாங்க, மூர்த்தி, ஐ நோ தட் யூ ஆர் எ வெரி குட் ஆஃபீஸர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். டுடே ஒன்லி டுடே ஐ கேம் டு நோ தட் யூ ஆர் எ வெரி குட் ஆரேட்டர்னாங்க. முடிஞ்சு போச்சு. இதை ஏன் இப்போ சொன்னேன்னா, ஆட்சிகள் மாறியது, காட்சிகள் மாறியது. நான் திருச்சி மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர். முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து சிஎம். அப்போ இதே மீட்டிங் நடக்குது. அப்போவும் எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. நான் எந்திரிச்சு பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன். எல்லா நார்த் இந்தியன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் இங்கிலீஷில் பேசுவாங்க. தமிழில் இவர்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேச போகிறோன்னு நான் தமிழில் பேசினேன். பேனாவில் எழுதிட்டு இருந்தவர் இப்படி கண்ணாடியை கழட்டி இப்படி பார்த்தாரு. கவனிக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு பேசி முடித்தோன்னே பக்கத்தில் ஸ்ரீபதி ஐஏஎஸ்னு சீஃப் செக்ரட்டரி, அவர் கேட்ட கேள்விக்கு இந்த பதில், எப்படி சார் காவல்துறையிலேருந்து இங்கே பேச வந்தீங்கன்னு கேட்டார்ல, அதை அந்த மைக்கை எடுத்து ஸ்ரீபதி ஐஏஎஸ் சொன்னார், தமிழ் நல்லா பேசுகிறப்பா அப்படின்னாரு. கலைஞர் அந்த மைக்கை வாங்கி, அப்படி சொல்லக்கூடாதியா, தமிழ் நல்லா பேசுகிறாருன்னு சொல்லாத, நல்ல தமிழ் பேசுகிறாருன்னு சொல்லுவார். காக்கி உடைக்குள் கன்னி தமிழ்னாரு. நான் நினச்சேன், என்னடா சவுத்து போல் நார்த்து போல் 2 பேருமே நம்ம நல்லா பேசுகிறோன்னு சொல்கிறாங்களே, சரி உண்மையிலே நல்லா பேசுகிறோம் போல் இருக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நினைக்கும் போது அரியலூரில் ஒரு பெரிய புத்தக திருவிழா. அரியலூர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பெண்கள் கூட்டம் பயங்கர அதிகம். அப்துல் கலாம் சார் பேசுகிறார். நானும் மாவட்ட கலெக்டரும் திருச்சியிலேருந்து அழைச்சிட்டு போகிறோம். காரணத்தோடு இந்த பதிவு. அங்கே போனோன்னே நான் 5 நிமிஷம் பேசணும் எஸ்பி, கலெக்டர் 5 நிமிஷம் பேசணும், 50 நிமிஷம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேசணும். கூட்டம்னா லேடிஸ் ஸ்பீச் பயங்கரமாக பேசுகிறாங்க, சத்தம், ஓப்பன் மீட்டிங். அரியலூர் கூட்டம் தாங்கலை. உடனே இப்படி பார்க்குறாரு கலெக்டர் என்கிட்ட, என்ன மூர்த்தி, ஏதாவது இந்த கூட்டத்தை அமைதிப்படுத்தினா பரவாயில்ல, ஏன்னா அங்கே லேடிஸ் ஒன்றும் போலீஸ் வச்சு லத்தி சார்ஜ் பண்ணலாம், அமைதி பண்ண முடியாது. 5000 பேர் உட்காந்துருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னா. இவர் திரும்பி பார்க்குறாரு அப்துல் கலாம் சார், எப்படி பேசுறதுன்னு தெரியல, ஏன்னா அவருக்கும் இருக்கும் தானே பிரச்சனை. கலெக்டர் நார்த் இந்தியன், அதனால என் டைம் சேர்த்து நீங்களே பேசுங்க, 10 நிமிஷம் பேசுங்கன்னாரு. நான் எந்திரிச்சு சொன்னேன், பெண் ஒருத்தி பேசின் பெரும் பூமி தான் அதிரும், பெண் 2 பேசின் விழும் விண்மீன்கள், பெண் 3 பேசின் அலை சோறும், பெண் எல்லோரும் பேசினால் என்ன ஆமோ இந்த பூமின்னா. தமிழில் எல்லா பெண்களும் பேசினா இந்த பூமி என்ன ஆகணும்னு அப்படியே கப்பு சிப்புன்னு ஆஃப் ஆகிடுச்சு. இப்படி இவர் உட்கார்ந்தவர் அப்துல் கலாம் சார் எந்திரிச்சு இப்படி திரும்பி பார்த்தாரு, எந்திரிச்சு பார்த்தாரு. நான் 7 நிமிஷம் பேசினோன்னா பின்னால் யாரோ தொட்ட மாதிரி இருக்குது, டைம் ஒரு வேளை அதிகமாக பேசிட்டோமோ, நான் வழக்கமாக அப்படி பேசுறது இல்லை. அப்படி திரும்பி பார்த்தா இவர் நின்றுட்டு இருந்தார். டோன்ட் ஸ்டாப், கண்டினியூ யுவர் ஸ்பீச் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் திஸ் இஸ் யுவர் டைம். நோ திஸ் இஸ் யுவர் டைம், ஐ ஆம் கிவிங் மை டைம் அப்படின்னாரு. 5 நிமிஷம் பேசிட்டு உட்கார்ந்தேன். மத்தியானம் சாப்பிட போகும்போது டால்மியா கெஸ்ட் ஹவுஸில் கிருஷ்ணகுமார்னு சொல்லி ஈடி, நானும் கலெக்டர் அவர் எல்லாம் சாப்பிட்டோம். அப்போ சொன்னார், நீ எப்போ ரிட்டையர்மெண்ட்னாரு. இன்னும் 1 வருஷத்தில் என்ன ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்காரன் எங்கேயுமே சொன்னதில்லை, உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாம் வயசானவங்களாக இருக்கிறதுனால, என் வயசு உள்ளவங்களாக இருக்கிறதுனால
ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். தெரியல சார். அதுக்கு முன்னாடியே இந்த 2 சிஎம் பேசினதை முடிவு பண்ணி வச்சுருந்தேன். இல்லை, உங்கள் பேச்சு என்னவோ பண்ணுது, நீங்கள் இந்த இளைஞர்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட எல்லாத்தையும் போய் பேசுங்களேன் அப்படின்னாரு. அப்படி தான் சார் நினச்சிட்டு இருக்கேன். நான் பேச வந்ததுக்கு காரணம் இதுதான். பெரியவர்களுடைய ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால தான் இதை இந்த இடத்துல சொன்னேன். இப்போ டாட் என்ட்ரி DMTக்கு வருவோம். அவர் இதை சொன்னதோட நிறுத்தலை. அவர் என்ன கேட்குறாரு, அது மாதிரி நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போகணும்னா என்ன செய்யணும், அவர் என்ன செய்கிறேன்னு சொல்கிறார். நம்மளே என்ன செய்யணும்னு அவர் சொல்கிறாரு. வயசாகிடுச்சுலாம் நினைக்காதீங்க. ஐ லுக்டு இன்டு தி மிரர் எவ்ரி டே மார்னிங். ஐ ஹவ் லுக்டு இன்டு தி மிரர் எவ்ரி டே மார்னிங் அண்ட் ஆஸ்க் மை செல்ஃப், இஃப் டுடே வேர் தி லாஸ்ட் டே ஆஃப் மை லைஃப், would I do what I want to do today? And whenever the answer has been no, I know that I need to change. ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்துச்சு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று, இன்னைக்கு தான் என்னுடைய கடைசி நாளாக இருந்தா, இது அமங்கலம் இல்லை, இதுதான் வாழ்க்கை. ஒன்ஸ் யூ நோ ஹவு டு டை, யூ நோ ஹவு டு லிவ். அதனால் எந்திரிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு என்னுடைய கடைசி நாளாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு செய்கிற வேலையை செய்வோமா, இதோட முக்கியமான வேலை செய்வோமா? அது முக்கியமான வேலை தான் செய்வோம். இன்னைக்கு நம்ம நினச்சது செய்ய மாட்டோம், ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சா உடனே மாற்றிக்கணுமா? Sometimes remembering that I will be dead soon is the most powerful weapon I have ever encountered to take big choices in my life. சில நேரம் நம்ம வாழ்ந்த காலத்தை விட வாழப்போகின்ற காலங்கள் குறைவு அப்படிங்கிறது தெரியும் போது தான் நம்ம இன்னும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் இருக்குன்னு எதை நினைக்கிறோமோ அதை எடுத்து செய்வோம். அதோடு மட்டும் இல்லை, அதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சொல்கிறாரு. How much work did you do today that you will be proud of tomorrow? Did you make progress on what matters most to you? We have stopped unleashing our best work each day. Greatness emerges when you consistently choose the things what is right even when it is uncomfortable. எதில் கிரேட்னஸ் வருதுன்னா, நமக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறோமோ விடாமல் அதை செய்கிறதுல தான். இப்போ காலையில் 4 மணிக்கு இருந்துச்சு, 5 மணிக்கு எந்திரிச்சிடுறீங்க. வெளியில் போய் நடந்துட்டு வரலாமேன்னு நினச்சா அந்த எந்திரிக்கும் போது என்ன நினைக்கும் இந்த மனசு, நம்ம இன்னைக்கு அதை நடக்காமல் இருக்கிறதுக்கு எதெல்லாம் சாக்கு போக்கு உண்டோ அத்தனையும் சொல்லும். இன்றைக்கி நம்ம நேற்று ரொம்ப லேட்டாக படுத்தோம், நேற்று ரொம்ப வேலை பார்த்தோம், வெளியில் சில்லுன்னு இருக்க, மழையில் போனாக்கா நமக்கு எதாவது நினைஞ்சிருச்சுன்னு இதெல்லாம் சொல்லும்.